ஒரு நாள் ஈவினிங் வந்துட்டு நான் முக்காடு போட்டு வந்து உக்காந்துட்ருக்கேன். அப்போ முக்காடு போட்டு உக்காந்துட்ருக்கும்போது எங்கள் பாட்டி வந்து முக்காடு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பெருசாக எடுத்துக்கல. நான் வந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சோர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி வந்து கை வச்சு வந்து உக்காண்ட்ருக்கேன். என்ன கப்பல் கவுந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு வந்து நான் என்ன சொன்னேன்னா, ஏதாவது ரீசன் இருந்தால் சொல்லுங்கள், ஏன் வந்து இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னதுக்கு, இல்லை முன்னோர்கள் வந்து இப்படி தான் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னா காரணம் இல்லாமல் இருக்காது, அந்த விஷயத்த கேள்வி கேட்குறத விட்டு அந்த விஷயத்தை செய்கிறத விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காய்ஸ் நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்குண்டான ரீசன் வந்து கேளுங்க. அது ஒரு வேல்யூபிள் ரீசனாக இருந்தால் மட்டும் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நீங்களும் அந்த விஷயத்தை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரீசன்லாம் சொல்லி நம்மளை அதை பண்ண வேணாம்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தை எடுத்துக்காதீங்க, ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ அது இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் யார் உங்களுக்கு எந்த விஷயத்தை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கனாலும் அதுக்கு வந்து ரீசன் கேளுங்க. ரீசன் வேல்யூபுளாக இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த விஷயத்தை வந்து எடுத்துக்கோங்க, இல்லைனா எடுத்துக்காதீங்க கைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு மூட நம்பிக்கையை வந்து நம்பிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி எத்தனை பேர் வந்து ரீசன் கேட்டு நான் அந்த விஷயத்தை வந்து பண்ணேன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.